ஹாய், நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் ஃப்ரான்ச்சைஸி யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஃப்ரான்ச்சைஸி யாரெல்லாம் எடுக்க வேணாம், ஹூ ஆர் ஆல் நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டாகவே இருக்கும். இதில் யாரெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் ஃபினான்ஸ். உங்கள்கிட்ட சுத்தமாக ஃபினான்ஸே இல்லை, பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபினான்ஸ் இல்லை, லோன் போகணும், 100% நான் லோன் போகிறேன், 100% நான் கடன் வாங்கி தான் இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, பட் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50% உங்களோட ஓன் ஃபண்ட் சேவிங்ஸ் இருந்துட்டு ரிமைனிங் ஒரு 50% லோன் அந்த மாதிரி போகிறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். சுத்தமாக ஜீரோவில் இருந்துட்டு 100% கடன் வாங்கி தான் இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ரிஸ்க்கான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறவங்க உங்களோட சேவிங்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், ஃப்ரான்ச்சைஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸிலன்னு விட்டுருங்க, பிஸ்னஸ்லே ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ், பிஸ்னஸ் பற்றின ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்லோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோ அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாது அப்படின்றவங்களும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். இன்கேஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட ப்ரோக்ராமில் அசோசியேட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆண்டர்ப்ரினர்ஷிப்னா என்ன அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாகவே தொழிலை தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ப்ரூவன் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து தொடங்கலாமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஃபண்டும் இல்லை, எல்லாமே கடன் வாங்கி தான் நான் பண்ண போகிறேன்னா அது கண்டிப்பாக அது ரிஸ்கில் தான் முடியும். அதை ஒன்று பார்த்துங்க. மூணாவது விஷயம் வந்து, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதே பிடிக்காது, ரிஸ்க் எடுக்க எனக்கு பயமாக இருக்குது, இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இது பெரிய ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் என்ட்ரு ஆக வேணாம். அதுக்கு நீங்கள் லோ ரிஸ்க் மாடலில் உங்களோட ஃபண்டை வச்சு ஏதாவது நீங்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான கைடன்ஸு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்களோட கைடன்ஸை எடுத்து நீங்களாக சொந்தமாக ஏதாவது ஒரு சின்ன முதலீடை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஃப்ரான்ச்சைஸரோட செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எந்த விஷயத்தையும் நான் ஒபே பண்ண மாட்டேன், என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னோட சௌகரியத்துக்கு நான் அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் ஆல் நாட் அட் ஆல் சூட்டபிள் ஃபார் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அப்படின்னா ரியலாக ஒரு ப்ரூவன் அண்ட் ப்ராஃபிட்டபிள் மாடல்னால் அவங்கள்ட்ட ஒரு எஸ்ஓபி இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் மாடல் இருக்கும், அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களுமே ரெடியாக இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே அந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக போகும். இன்கேஸ் நான் ஓனாக பண்ணணும், என்னோடய ஓன் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைஸியில் இடம் இருக்காது. அப்படி நம்ம ஃப்ரான்ச்சைஸி இன்புட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஓனாகவும் உங்கள் சௌரியத்துக்கு நான் மெனுவை மாற்றணும், டிசைனை மாற்றணும், கலரை மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி போகாது. அது ரைட்டான ஒரு ரிசல்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்காது, கண்டிப்பாக ஃபெயிலியர் நோக்கி தான் போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு தேவையான விஷயங்களாக நான் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் சூட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதேமாதிரி ஃபிஃப்த் ஒன், ட்ரூ ஆண்டர்ப்ரினர்ஷிப். எனக்குள்ளே ஆண்டர்ப்ரினர்ஷிப் இருக்குது, நான் எனக்கு என்ன நினைக்கிறேனோ அதெல்லாமே நான் செய்யணும், அந்த கம்பெனியோட என்னால் பெட்டராக பண்ண முடியும், அவங்க சொல்கிற விஷயத்தோட எனக்கு நிறைய தெரியும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்பியூட் வரும். நீங்கள் ஒரு ட்ரூ ஆண்டர்ப்ரினர் அப்படின்னா 200% நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை எடுக்காதீங்க. உங்களோட பேஷன் என்ன, எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இருக்குது அதில் ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் க்ரோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஆண்டர்ப்ரினர்ஷிப் இருக்கிறவர் இன்னொருத்தரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. வித்தின் அ இயர்க்குள்ளேயே டிஸ்பியூட் வந்துடும். ஸோ அதனால் ட்ரூ ஆண்டர்ப்ரினர்ஷிப் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியும், லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது, மேனேஜரிக்கல் ஸ்கில் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்க தேவையில்லை. நீங்களாகவே ஒரு சொந்த தொழிலை நீங்கள் தொடங்கி அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும், எனக்கு பிஸ்னஸில் இன்னொருத்தர் கண்ட்ரோலில் இன்னொருத்தரோட ரெகுலேஷன் ரூல்ஸ்லலாம் நான் ஃபாலோ பண்ணிலாம் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒருத்தராக இருந்தால்
கண்டிப்பாக நீங்களுமே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கும் அந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸும் கண்டிப்பாக டிஸ்பியூட் வந்துடும், இஷ்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கணும். இப்போ யாருக்கு தான் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அப்படின்னா, என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இல்லை, என்கிட்ட ட்ரூ ஆண்டர்ப்ரனர்ஷிப் இல்லை, எனக்கு ஒரு மீடியாக்கர் லெவல், ஒரு மினிமம் லெவலில் தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், ப்ரூவன் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற விஷயத்த கம்பெனியோட கைடன்ஸோடு எடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண ரெடியாக இருக்கிறேன், அப்புறம் நான் ஐம் ஃபுல்லி கமிட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் என்ன டைம் வேணாலும் போடுறதுக்கு, எஃபோர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.